ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாட்டர்டேக்கான வீடியோ தான். சாட்டர்டே வந்து ஜிஆர்டி போகிறேன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கான வீடியோ தான். சீட்டு வந்து 11 மந்த் முடிஞ்சிச்சு ஜுவல் சீட்டு. ஸோ அதனால் ஜிஆர்டியில் போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போன இயர் வந்து என் பர்த்டே அப்போ தான் போட்டது. அதே வந்து இப்போ என் பர்த்டேக்கு முன் மாதமே முடிஞ்சிச்சு. பிஃபோர் டே 11 மந்த் ஸ்கீம் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் என் பர்த்டே. அதனால் வந்து ஹஸ்பண்ட் சொன்னார், சரி இப்போயே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ரேட்டுமே இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சதா இருந்தது. சரி அதனால் இன்றைக்கி போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த டைமில் என்ன அமௌண்ட்டுக்கு நம்ம போடுறோமோ, அப்போ என்ன கோல்டு ரேட் இருக்குதோ, இப்போ உள்ள ரேட்டுக்கு தான் நமக்கு தருவாங்க. அதாவது அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே இல்லை. ஜி ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்து சேதாரம், செய்கூலி எல்லாமே நம்மளுக்கு அதுலேயே ஆட் ஆகிடும். நம்ம காசு எடுத்துகிட்டு போய் அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு போய் வாங்கினோன்னா அதெல்லாம் நம்ம தான் பே பண்ணணும். அதை விட நம்மளுக்கு ஒரு 3000 2000 எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நாங்கள் எடுத்த ரிங்கே வந்து 3 கிராம்ஸ் இது. ஸோ அந்த 3 கிராம்ஸ்க்கு என்னென்னா ஒரு ரிங்குக்கே 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 சீட் தான் போட்டுட்டு இருந்தோம். 2 சீட்டில் வந்து இதில் 3 கிராம், இதில் 3 கிராம் வந்துச்சு. ஸோ இந்த 2 ரிங்கு தான் நான் எடுத்திருந்தேன். பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு 6000 சேவ் ஆகுது இல்லைங்களா? இப்போ நம்ம ஹேண்ட் கேஷாக எடுத்துன்னு போய் வாங்கும்போது அது எல்லாமே நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு நஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம கையில் எடுத்துகிட்டு போய் வாங்கணும்னு நினைக்கும் போது வாங்க முடியாது. அப்போ ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துடும், அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீட்டுனா ஓகே, நமக்கு மாதம் மாதம் இது கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இது டிசைட் பண்ணிட்டு கட்டிகிட்ருப்போம். அதனால தான் இந்த இயரும் ஒரு ஸ்கீம் போட்டுட்டோம். பெனிஃபிட் தான் இது நம்மளுக்கு. அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை, இந்த மாதிரி சீட்டு போட்டு எடுக்கிற மாதிரி. நம்மளுக்கும் வந்து ஏன்னா இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து நம்மளால் மொத்தமாக கொடுத்து வாங்க முடியாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சா தான் நம்மளால் நகை சேர்க்கவே முடியும். இன்னும் ஃப்யூச்சரில் நகை ரேட் எவ்வளோ போகும்னு தெரியல. இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகுது, கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகாது. இன்னும் அதிகமாக தான் போயிட்டே இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஒரு 4000 ரூபாய்க்கு வந்து சீட்டும் போட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கு வந்து இந்த கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. போன இயரும் அதே மாதிரி தான் கிஃப்ட்டு வாங்கணும். 2 சீட்டுக்குமே கிஃப்ட்டு வாங்கணும். சரி இப்போ ஒரு சீட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே அப்போ இன்னொரு சீட்டு போய் போட்டுக்கலான்னு சொல்லி தான் பார்த்துட்டு இந்த இந்த பவுல்லாம் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து இது எப்படியும் ஒரு 500 கிட்ட வரும் இதோடைய ரேஞ்சு. இது வேணும்னா நம்ம வந்து சில்வர் காயினாவோ இல்லை அமௌண்ட்டாக கூட நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது நம்ம வெளியே வாங்கினாலே ரேட் அதிகமாக தான் இருக்கும். சரி ஓகே பரவாயில்ல, இது கிஃப்ட்டுன்னா நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும் இல்லைங்களா, என்ன இருக்கும்ன்றன்னு. அந்த மாதிரி ஒரு 4 கிஃப்ட்டு காட்டினாங்க. எனக்கு இது தான் பிடிச்சிருந்தது. சரி இது வீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த பெரிய பவுல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் லஞ்சுக்கு வந்து இந்த தட்டு, அப்புறம் குட்டி குட்டி பவுலு பார்க்கவே நல்லா நல்லா